Hi friends, வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கீரை மசியல் தாங்க பார்க்க போறோம். வெந்தய கீரை மசியல்ங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு வெந்தய கீரையை வச்சு வெந்தய கீரை மசியல் தான் செய்ய போறோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், வடை பாத்திரத்தை வச்சிட்டேன். நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டேன், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயமும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். கீரைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், ஆனால் இதுக்கு நீங்கள் வரமிளகா தான் போடணும். வரமிளகா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து இந்த வெந்தய கீரையை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெந்தய கீரையை இதனோட சேர்த்துக்குவோம். தண்ணி விடாமல் லேசான தீயிலையும் வச்சு அப்படியே வதக்கி விடுங்க, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து வேக வச்சு அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நம்ம இதனோட சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப இதில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து கசக்காது. நான் வந்து தேங்காய் எதுவும் சேர்க்கலை, உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த மசியலை வந்து நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து ஒரு வெந்தய கீரை மசியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.